இது வந்து நாட்டு கொத்தமல்லி, நல்ல வாசனை, செம்ம வாசனையாக இருக்குது. இதை அரைச்சி வந்து தோசை மாவில் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாட்டு கொத்தமல்லியில் பாருங்கள், இதை பூ இருக்கும் பாருங்கள், இதுதான் பூ. இந்த பூ வந்து அப்படியே பெருசாச்சுன்னா அதை தனியாக வைக்கும். இதை தான் சூப்பராக இருக்கும் வாசனை. இந்த நாட்டு கொத்தமல்லி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக ஒரு இவ்வளோ போட்டாவே ஒரு வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் போட்டால் இந்த கையிலே கிள்ளும்போதே கையே வாசனை அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த நாட்டு கொத்தமல்லி. இது கிடச்சிது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தோசை மாவில் ஊற்றி தோசை ஊற்றி காமிக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, சீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, கட்டியாக அரைச்சாச்சு. நான் ஒரு 4 தோசை ஆகிற மாதிரி மாவு எடுத்துருக்கேன். 2 பேருக்கு போதுன்னு கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். தோசை ஊற்றியாச்சு மெலிசா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை கமகமன்னு இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சான்ஸே இல்லை, தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லை நிஜமாவே அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக தோசை மாவு புளிப்புக்கும் இந்த காரம், இஞ்சி எல்லாமே வச்சு சாப்பிடும்போது இந்த கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் பூசணிக்காய் போட்டு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கும் சேர்த்து அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். அதுதான் வச்சு சாப்பிட போகிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படியே சாப்பிடலாம் போலே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாட்டு கொத்தமல்லி கிடைச்சா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.